வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மேன் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படம் தெலுங்கு திரைப்படமா இருந்தாலுமே தமிழ் டப்பிங்ல இப்ப வந்துட்டு அவைலபிளா தான் இருக்கு. சோ இந்த திரைப்படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச சான்ஸ் என்னமோ வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடியே தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அதை கூட முன்னாடி நிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கம்பெனிலே வந்துட்டு நல்ல ஒரு வேலை, மாசம் 4 லட்ச ரூபாய், கை நிறைய சம்பளம் அப்படிங்கிற வேலையில வந்துட்டு செட்டில் ஆயிடுறாரு. லைஃபே வந்துட்டு ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இவருக்கு அறிமுகமான ஒரு ஏடி டைரக்டரான வந்துட்டு சான்ஸ் கிடைச்சு, நீ தாண்டா என்னோட அடுத்த கதையோட ஹீரோ அப்படின்னு கதையை வந்துட்டு சொல்லி ஹீரோவை வந்துட்டு கமிட் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ப்ராசஸ் போக போக பாத்தீங்க அப்படின்னா, நீ ஹீரோலடா இந்த கேரக்டர்லாம் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹீரோ புக் பண்ணிட்டு அவர் பட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன்டா ஒன்ன நம்பி 4 லட்ச ரூபாய் வேலையை விட்டுட்டு வந்தா என்னடா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு செம்ம அப்செட் ஒரு சாங் வைக்கிறாங்க. கட் பண்ணா அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற வில்லனையே நேரடியா வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேல மீட் பண்றாரு. அவன் தம்பியே போட்ட பொழக்கிறாரு. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் படி அடுத்தடுத்த சீக்வன்ஸ் என்ன நடக்குதோ அதை வந்துட்டு இவர் ரியல் லைஃப்ல வந்துட்டு பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட பீதி கதையை அமைஞ்சிருந்தது. சோ இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ நிதின் ரொம்ப அருமையான நடிப்பு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட எனர்ஜி லெவலுங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரோட ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எமோஷன் மட்டும் எப்பயும் போல ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்திலேயே வந்துட்டு எமோஷன்ங்கிறது சின்னதா தான் வச்சிருந்தாங்க. அதுவுமே அவங்களே வந்து கலாச்சி ஹியூமரா வந்து ஃபன் பண்ணி விட்டதுனால பெருசா அந்த இடம் அப்படிங்கிறது ஓகேவா தான் இருந்தது. இதுக்கு அடுத்து ஹீரோயின் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஹீரோயினுமே வந்துட்டு பெருசான ரோல் கிடையாது. ஒரு 2 பாட்டுக்காக அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கூட வந்து 2-3 லவ் சீக்வன்ஸ் இருக்கு. பட் அதுமே வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் இருந்தாலுமே 2 பேர்த்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பேர் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி போர்ஷன் அப்படிங்கிறது ஹியூமன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட அவங்க ஃபேமிலி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபேமிலி இல்லாம ஹீரோ மட்டும் தான் தனியா வந்து வில்லனோட ஊருக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது. அந்த ஃபேமிலி மொமெண்ட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரசிக்க முடியாம ஜாலியாவும் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ கட் பண்ணோம்னா வில்லனோட சைடு தான் வந்துட்டு படத்துல வந்து மிக ஒரு வீக்கான பாயிண்டா வந்து இருந்துச்சு. வில்லன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு வில்ல ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுவாரு. சோ அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து படத்தை வந்து முழுசாவே என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு கமர்ஷியல் படத்துல என்னென்ன வேணுமோ பாட்டு, ஃபைட், ஆக்ஷன், காமெடி, இந்த எமோஷன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு அப்படிங்கிற சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படம். நல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு பார்த்தரே சொல்லலாம். ஏன் விசிலே அடிக்க தோணுச்சுன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்துட்டு சில காட்சிகள் வந்துட்டு ஹீரோ ரொம்ப சூப்பரா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு கமர்ஷியல் படத்துல இவங்க லாஜிக்ல பார்க்க கூடாதுன்னு இருக்க முடியாது. அதே மாதிரிதான் லாஜிக் எல்லை மீறல் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. ஒரு ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வந்துட்டு போயிருக்கிறாரு. அந்த ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சுமே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் ஃப்ரெண்டு கால் பண்ணி இவர் தான் எஸ்ஐ அப்படிங்கிறதே வந்து நம்ப வச்சாரு. அதெல்லாம் வந்துட்டு இந்த அவுட் ஆஃப் த சிலபஸா இருந்தாலுமே படமா பார்க்கும்போது ரசிக்கும்படியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாம இது எப்படி நடந்தது, இது எப்படி முடியும் அப்படிலாம் நினைக்காம ஒரு 2.25 மணி நேரம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா தான் இருக்குது. சோ இந்த படத்துல நெகட்டிவ் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா படத்துல 2 பாட்டை கட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல ஒரு காமெடி சீன் வரும். அது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் கட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் வந்துட்டு படம் கிறிஸ்பா வந்துட்டு போயிருக்கும். பட் இருந்தாலுமே இப்பவுமே வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி பார்த்து ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு இருக்கு. நீங்க ஆல்ரெடி இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கதையில இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரோன்னு நினைக்கிறாரு. அப்புறமேட்டு இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்குது. அந்த ஸ்கிரிப்ட் ரியல் லைஃப்ல வந்துட்டு இவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் படி வந்துட்டு சீன்ஸ்லாம் வந்துட்டு அடிக்குவாரு. சோ அந்த ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹியூமரா இருந்தது. மஸ்ட் ட்ரை. ஆனா இந்த இன்னொரு விஷயம், இந்த ஒரு படத்துல வந்து தமிழ் டப்பிங்ல ஒரு 2-3 கெட்ட வார்த்தைகள் தேவையே இல்லாம இருக்கு. அது எதுக்காக வச்சாங்க அப்படின்னு சுத்தமா வந்துட்டு தெரியல. நல்லா போயிட்டு இருக்கிற படத்துல தேவையில்லாம இது எதுக்குடா கெட்ட வார்த்தை, எப்பரா ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி இருக்கலாம். பட் இதையும் மனசுல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம்.